ஹாய் கைஸ், வெரி குட் ஈவினிங். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நடந்த தினேஷ் மெமோரியல் 2025 அல்போன்ஸாவில் நடந்த இந்த டோர்னமெண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆர்கனைசர் கங்க்ராச்சுலேஷன். இதுக்கப்புறம் இதே போல் ஒரு டோர்னமெண்ட்டில் இருக்கிற நல்ல விஷயங்களை பற்றிலாம் பேசலாம் அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம். என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 டீம் கான்செப்ட். ஒரு நாளைக்கு 6 டீமு, 2 போல், அதில் 3 டீம் வந்து ரவுண்ட் ராபியில் ஒரு மேட்ச் வந்து 2 மேட்ச் வந்து ஒரு நாளில் விளையாடினாங்க, லீக்கில் விளையாடினாங்க. இந்த கான்செப்டில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பிளேயருக்கும் அதிகமான சான்சஸ் கிடைக்கும். அதே போல் டீமுக்கும் வந்து அடுத்த செமிக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு மேட்ச் லூஸ் பண்ணாலும் அடுத்த மேட்ச் நல்லா விளையாடி உள்ளே போகிற மாதிரி அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 16 டீம்ஸு நாக் அவுட் பேசிக்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக போகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மேட்ச்சு அப்படின்னும் போது சான்சஸும் ரொம்ப கம்மி. ஒரு மேட்ச் விட்டுட்டு அடுத்த மேட்ச்ன்ற சான்சஸ் கிடைக்காது. பட் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா ஒரு 10,000 12,000 வந்து என்ட்ரி கொடுத்து விளையாடும் போது 2 மேட்ச் அப்படின்னும் போது ஃபைட் பண்ணி அடுத்த ரவுண்ட் போகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆர்கனைஸருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம். இந்த பிளான் வந்து சூப்பரான ஒரு பிளானு. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்லேயும் இதேமாரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 16 டீம்ஸ் தான் வந்து ரெகுலராக நம்ம விளையாடிட்டுருக்கோம். இப்போ 12ன்னும் போது 4 டீம் ஷார்ட் ஆகும்னா நமக்கு ஒரே நாளில் நிறைய இடத்துல டோர்னமெண்ட் நடக்குது. ஸோ அப்போ வந்து 12 வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே இப்போ பார்த்திங்கன்னா இந்த டோர்னமெண்ட்லாம் வந்து சூப்பராக கொண்டு போக முடியும். நீட் அண்ட் குட்டாகவும் பண்ணலாம் இந்தமாதிரி கான்செப்ட். ஏன்னா இந்த டோர்னமெண்ட் அவ்வளோ அழகாக நடந்தது. அதனால தான் இந்த விஷயத்தை பேசுகிறேன். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனலில் வந்து ஷார்ட்ஸு, இதுக்கப்புறம் நிறைய ஷார்ட்ஸ் வந்து சேனலில் வந்து அப்லோட் பண்ணலான்ற பிளானில் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த ஷார்ட்ஸ் விஷயத்தையும் எடிட்டிங்கும் பண்ணணும். அதனால் ஒரு லிமிட்டடான ஒரு சில பிளேயர்ஸ்க்கு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் அவங்களால வந்து பண்ண முடிஞ்சுது, உண்மையாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ இதுக்கப்புறம் அந்த கம்பெனிலாம் இருக்காது. மேக்ஸிமம் நல்லா விளையாடுற எல்லா பிளேயருக்குமே நல்ல வீடியோஸ், நல்ல ஷார்ட்ஸு, ஒரு த்ரில்லர் ஃபினிஷிங், இந்த மாதிரி இருக்கிற வீடியோஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் இல்லாமல் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அனைத்து கிரிக்கெட் சப்போர்ட் சேனலுக்குமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் 20,000 சப்ஸ்கிரைப் இருக்காங்க. எல்ஐ ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க, கிரிக்கெட் பட்டாஸ் இருக்காங்க, நாக் அவுட் கிரிக்கெட் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இருக்கிற எல்லா சேனலுக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, அதிகமான சப்ஸ்கிரைப் இருந்தாங்கன்னா அதிகமாக நம்ம கிரிக்கெட்டை பார்ப்பாங்க, சென்னை கிரிக்கெட்டை. ஸோ அப்போ வந்து இன்னும் நிறைய பசங்க வெளியில் வருவாங்க. அண்ட் நம்ம கிரிக்கெட் வந்து நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு நல்ல சான்சஸ் கிடைக்கும். ஸோ அதனால் எல்லா சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து ஒரு டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டோர்னமெண்ட்டோட நல்ல விஷயங்களை பற்றி பேசலாம். எது இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு வீடியோவை கூட நான் மேக் பண்ணி பிக்சராக காமிக்கிறேன். அதனால் அது மூலிமா வந்து டோர்னமெண்ட்டில் இன்னும் சில விஷயங்களை புதுசாக கொண்டு வரதுக்கும் முயற்சி பண்ணலாம். தேங்க்யூ.